இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஜூன் மாதம் வரைக்குமே 2ஆம் இடத்துல உங்களுக்கு 6ஆம் அதிபதியான ராசிக்கு எதிரி கிரகமான செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அப்ப என்ன நடக்கும்? கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். சுற்றி இருப்பவர்கள் உங்களை எரிச்சல் ஊட்டக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக செய்வார்கள். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப பெரிய புத்திசாலிகளாக இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களாக, இந்த 3 நட்சத்திரம் இந்த ராசிக்குள்ள இருக்கு. இந்த 3 பேருமே ஓரளவிற்கு தன்னுடைய அறிவால் எதையும் பிழைக்கக்கூடிய அமைப்புகளை, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்றாக பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த மாதிரியான புத்திசாலியான உங்களை சுற்றி இருப்பவர்கள் எதையாவது கோபப்படுத்தக்கூடிய அமைப்புகள் முதல் ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு நடக்கும். ஒருத்தருக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்? டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடுவோம், யாரையாவது ஒன்று திட்டிடுவோம், ஏதாவது ஒரு தகாத வார்த்தையை சொல்லிடுவோம், அல்லது இன்னொன்றையும் அடிக்கடி சொல்லுவோம். தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்றாங்க இல்லையா? வார்த்தை தீயாக கங்கை போல வரும் பொழுது ஒருவருக்கு அடுத்தவர்களின் மேல ஏதாவது ஒரு மாதிரியான ஒண்ணு நம்மளை அவங்க தப்பா எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா? அப்ப 2025ஆம் ஆண்டு என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறது? SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.